ஜூனியரா இருக்கிறதே கஷ்டம்டா. பிராது கொடுக்க போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாங்க, நார்மலாக நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு கோர்ட்டு வரீங்கன்னா நீங்கள் ஒரு ஜூனியருங்க. இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனில் பெருசாக சம்பாதிக்க முடியாதுங்க. அதனால தான் நீங்கள் சைடில் ஒரு பிஸ்னஸ் கன்ஃபார்ம் ரன் பண்ணுங்க. நம்ம அப்படி இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்ததோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு போகலாம் தாங்க வந்திருக்கோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு சமூகத்துக்கு டாடா காட்ட அப்படியே கிளம்பிட்டாங்க. சரி, இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அடுத்த வேலைக்கு போனா அடுத்த வேலை காரு பிரச்சனை பண்ணிச்சுங்க. காருக்கான பார்ட்ஸை வாங்கிக்கின்னு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துன்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டாங்க. 2-3 மெக்கானிக்கல்ல கேட்டால் எங்கேயுமே ரெடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு மெக்கானிக் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஜாடி தானா? அந்த ஆயில திறந்து பார்த்தா அது க்ரூட் ஆயில் மாதிரி இருக்குதுங்க. எல்லாத்தையும் மாதிரி வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா மேக் ஓவர் பண்ணுறாங்க. வயசான காலத்துல டை கேக்குது அவங்க டை. நீங்க ஒரு ஜூனியரா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஜூனியர்னு கமெண்ட் பண்ணுங்க. அட்வொகேட் படிக்கிறதா இருந்தா யோசிச்சு போறீங்கடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வட மம்மி.